உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்னும் எண்ணி 54 நாள் தான் சார் இருக்குது. இந்த 54 நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் 2025 ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு. 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்குறோம். வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. கடகத்தில் உச்சம் பெறுகிறார். தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார். அதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே. அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா. அப்போது சனியினுடைய கோர தாண்டவமெல்லாம் சரியாகி 2026 குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது. யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது, யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, வெளிநாடு யார் போக போகிறீங்க, குழந்தை யாருக்கு பிறக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 என்ன பலன்களை தரப்போகிறது. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 4ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து விட்டார். 4ல் குரு வந்து ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி ரெண்டா பிரிச்சுக்கணும். ஜூன் மாதத்திற்கு முன்னாடி என்ன நடக்கும்னா 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். விபரீத ராஜ யோகம். இப்போ 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். அந்த 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஃபாரின் போக போறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. மேசராசிக்காரர்கள், சார் எனக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை சார், நான் ஆப்பிரிக்கா போகணும்னு ஆசை சார், நான் வந்து வெளிநாடுகள் எல்லாம் செல்லணும்னு எனக்கு ஆசை சார், கவலையே படாதீங்க, ஃபாரின் போயிடுவீங்க. 7ஆம் இடத்து குரு பகவான் பார்த்து 7 குரு பார்த்து ஒரே தூக்கி மேலே வச்சிடறார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்வை. 7ங்கிறது தம்பதி, 7ங்கிறது விவாகம், இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் இவ்வளோ நாள் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது சார். குருவே நடுவில் கொஞ்ச நாள் அதிச்சாரமானார், வக்கரானார், 1-2 கூத்தா பண்ணாங்க. எங்கள் 3லேருந்து உருப்படியாக வேலை பார்த்தார் அவர். அப்போது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்றால், இதையெல்லாம் பார்த்த குரு பகவான் பொண்ணு கேட்குறவங்க, பையன் கேட்குறவங்க எல்லாமே ஓகே சார், திருமணம் மட்டும் என் வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க, நடந்துடும். அடுத்ததாக இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த நடக்கிறது. 7ஐ பார்த்தது போலவே குரு பகவான் 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம்னா என்ன? பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும்போது வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே தலைகீழ மாறுது. ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, அது பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க எல்லாம் அந்த குரு பகவானுடைய பார்வையினால் பல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கிறது ஷேர் மார்க்கெட். ஸோ அடுத்ததாக 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால், அங்கே இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து விடுகிறார். தொழிலில் ஏற்றம், அதாவது வேலை புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் சார், நல்லா போகுது சார், இப்போ பிஸ்னஸ்ஸு நல்லா போகுது, அதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் ஏற்படும். இது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய இதெல்லாம் வந்து விடுகிறது, விபரீத ராஜயோகம் வந்துடுது, ரொம்ப அருமையாக ஃபாரின் போகிறீங்க, கல்யாணம் ஆகுது எல்லாம். ஜூனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? 4ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், மதிப்பு, மரியாதை எல்லாம் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது என்னன்னா, புகழில் கூட்டு போயிடுறார் குரு பகவான். வாழ்க்கையில் அடுத்த லெவல் கூட்டு போகிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? ப்ரமோஷன். முக்கியமாக நான் சீனியர் இன்ஜினியராக இருந்தேன் சார், இப்போ சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் தருகிறார். 4ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு எண்ணற்ற பலன்களை. கார் வாங்க போகிறீங்க மேசராசிக்காரர்கள். சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார், ஒரு கார் வாங்கணும், எங்கள் அப்பாவை ஃப்ரெண்டு சீட்டில் உட்கார வச்சு அப்படியே கூட்டு போகணும் சார், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குரு பகவான் கார் வாங்கி 4ஆம் 4லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆஃப்டர் ஜூன் தான் கார் வாங்க போகிறீங்க. ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு என்ன வரும்? 8ஆம் இடம் என்பதால் நீங்கள் வந்து சொத்து வாங்க போகிறீங்க, இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் குரு பகவான் 10 பார்க்குறேன். ஏற்கனவே நீங்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை குரு பகவான் பார்த்து அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை பிக்கப் பிஸ்னஸாக மாற்றிட்டார். இந்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சும்மா ஆரம்பிச்சிங்க, இந்த விஷயம் இந்த வருஷம் சிறப்பாக மாறிடுச்சு, அதெல்லாம் சொல்லலாம். அடுத்து 10ஆம் இடத்து குரு. அடுத்து குரு பகவான் 12 பார்க்குறார் இந்த வருடம். 12ஆம் இடத்துல சனி ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியாக உங்கள் வாழ்க்கையில் விளையாண்டுட்டுருக்கார். இந்த 7.5 சனி என் வாழ்க்கையில் படுத்துகிற பாடு 1 சார், அவ்வளோ டென்ஷன் பண்ணுறான். கவலைப்படாதீங்க, 7.5 சனி சரியாயிடும். 7.5 சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு பழையபடி உங்கள் வாழ்க்கையை திரும்புகிறது. 7ஆம் இடம் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில். ஸோ இந்த சனி பகவான் இது 2 விஷயங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு திங் சனி பகவான்ட்டு விடுதலை, 2வது விஷயம் ப்ரமோஷன், 3வது விஷயம் சொத்து வாங்கிறது, 4வது விஷயம் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது. இதெல்லாத்தையும் இந்த வருடம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மேஷராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் எதை நோக்கி முன்னேறணும்னு நினச்சிங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிரும்.
அதற்கு குரு பகவான் கேரண்டி. பிரீத்திக்கு நான் கேரண்டி மாரி தான். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது குருவுக்கு நான் கேரண்டி. மேசராசிக்காரர்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடச்சிரும். அடுத்த படிநிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இதெல்லாம் நடந்துடும். இப்போது வருடத்தினுடைய எண்டில் ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டிலேருந்து 10க்கு போகிறார். அது இன்னும் சூப்பர். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு பேர். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகிறது. நீங்கள் வேறு லெவலுக்கு போய்ட்றீங்க. 4ஆம் இடத்து கேது உங்களுக்கு என்ன தருகிறார்? குபேர யோகங்களை தருகிறார். ஏன்னா குருவோட சேர்ந்துட்டார்ல. அப்போ 4ங்கிற வீடு மாடு மனை ரியல் எஸ்டேட்டு யாரெல்லாம் இது பண்ணுறீங்க, 8ஆம் இடமாகப்பட்ட சொத்துக்களை அசட்ஸை வாங்கி விற்கிறது, சில ஓடாத கம்பெனிகளுக்கு லோன் வாங்கி தர்றது, எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் அந்த விஷயத்தில் அடுத்த படிநிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. மேசராசிக்காரர்கள் சிறப்பு, மேசராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி தான். இந்த குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியில் என்னென்ன நடக்க போகிறது? குரு கடகத்திற்கு பெயர்றார். ஜூன் 1ஆம் தேதி பெயர். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம். இந்த வருடத்துடைய எண்டில் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க. கடகத்தில் குரு இருக்காருங்க. உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வர யோகம்லாம் தொடங்க போகும். அப்போது உங்களை வந்தவுடனே கோடீஸ்வரர் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், இதை அச்சீவ் பண்ணணுன்னு. அப்போ அச்சீவ் பண்ணால் என்ன ஆகணும்? இப்போலேருந்து நான் ரெடி ஆகணும். அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போது இந்த 2026 பொன்னான வருடமாக இருக்க போகிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். இந்த உலகத்தில் 8ஆம் இட காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க, நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க, நிறைய பேர் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ங்கிறது மூழ்வினை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும்? சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள், எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது. என்னது? குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்றது போலவே திருநள்ளாறும், நீங்கள் இதுக்கு குச்சனூர் செல்வது, இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க. மங்கள சனியாக வழிபடுங்க, பொங்கு சனியாக வழிபடுங்க. சனி பகவானுடைய கடாட்சம் கிடச்சுட்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா? எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப் போகிறது. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.